தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/1/2023 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 4:05 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு ஒரு பாடல். அப்படி வான்புகள் பெற்ற அந்த வள்ளுவம் குறள் 2 அடிக்குள்ள ஏராளமான கருத்துக்களை அதில் பதித்து வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். ஆயினாலே அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை நாம் இல்லந்தோறும் வைத்திருக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். 3 நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொல்லியது திருவாசகம், அது மாணிக்கவாசகர் எழுதினது. இறைவன் மனிதனுக்கு சொல்லியது கீதை, அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லியது. இந்த 3 நூல்களும் முக்கியமான நூல்கள், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கணும்னார். அதில் திருக்குறளில் பெருமைக்கு நான் சொல்கிறேன், பெருமையான குறள்கள்லாம் நிறைய. அந்த குறள்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற போது தான் இப்படியெல்லாம் குறள் இந்த நுணுக்கத்தோடு எழுதியிருக்கிறாரா வள்ளுவர்னு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு பாடல், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், இப்போ படிக்கிற பிள்ளைகளும் படிச்சிருப்பாங்க. திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் இது வருது. அதில் என்ன பெருமை இந்த இதில் நம்ம கற்க கசடரனா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குறளுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுவீங்க. இதில் எழுத்தில் பாருங்கள், துணைக்காலே கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எந்த இடத்துலையாவது கால் வாங்கிங்கிற அந்த துணைக்கால் இருக்கா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் கல்வி நல்லா கற்றா யார் துணையும் இல்லாமல் வாழலாம்னு இது மாதிரியான ஒரு புதுமையை பூத்தி இருக்கிறார் வள்ளுவர். ரொம்ப அற்புதமான குறள். அதே மாதிரி துறவுன்னு ஒரு அதிகாரம். துறவுனா என்ன? எல்லாத்தையும் துறந்துடுறது, வீடு பற்று பாசமெல்லாம் துறக்கணும். அதனால அதில் ஒரு குறள் கொடுத்துருக்கிறாரு, உதடு ஒட்டாத குறள். நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற போது அந்த அதிகாரத்தை எடுக்கிற போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. உதடே ஒட்டலை பற்றியில. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இது துறவில். சரி, இப்போ பற்று ரொம்ப இருக்கவனுக்கு உதடு ஒற்ற குறளும் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு குறள் கொடுத்துருக்கிறார் வள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா வார்த்தையிலையும் உதடு ஒட்டிக்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று இருக்கிற போது உதடுமே பற்றி கொள்கிறதா, அப்படி இருக்கு அந்த குறள். திருக்குறளில் 666வது குறள் ரொம்ப அற்புதமான குறள். எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறேன். சின்ன பிள்ளையிலேயே நீ எதுவாக வர வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அதாகவே வருவாய். அதான் இந்த கலாம் ஐயா சொன்னார்கள், பெருமைக்குரிய அப்துல் கலாம் ஐயா. கனவு காணுங்கள், பகலிலே நீங்கள் காணுகின்ற கனவு உங்கள் முன்னேற்றத்துக்குரிய கனவாக இருக்க வேண்டும். நீங்கள் கண்ட கனவு உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்று சொன்னார். மிகப்பெரிய இளமையிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டவர் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் அற்புதமான இந்த குறளை எடுத்து காட்டுவார் அடிக்கடி. அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை எல்லாம் அடங்கியதாக இருப்பதனாலே இந்த குறள் வழியே நாம் நடக்க, நாமும் குறள்களை படிப்போம், குறள் வழி நடப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த குறளை கற்றுக்கொள்ள நாம் ஏதுவாக இருப்போம். குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை என்று சொல்லி இதை நாம் படிக்கின்ற பொழுது அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். இன்று உங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தொழில் வளர்ச்சியும் உண்டு. தொல்லை இருந்த எதிரிகள் விலகுவர். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே செவ்வாய், 12லே ராகு, 11லே குரு, 10லே சுக்கிரன். இப்படி இருக்கின்ற பொழுது இடம்பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த நபர்கள் இல்லம் தேடி உதவிக்கரம் நீட்டுவார்கள். வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:53 வரை சந்திராஷ்டமம். எனவே காலையிலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மதியத்திற்கு மேல், அதுவும் மாலை 4:53க்கு மேல் தான் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். படிப்படியாக கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியங்கள் நடைபெறும். காலை நேரத்தில் உறவினர் பகை உருவாகலாம். வீண் விரயங்கள் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. என்ன இருந்தாலும் திட்டமிட்டு செய்து திசை மாறி செல்லுகின்ற நேரம். எனவே இன்று நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4:53க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எது செய்ய நினைத்தாலும் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமானால், எளிதில் நிறைவேற வேண்டுமானால் அதிகாலையிலிருந்து மாலை 4:53 வரை நல்ல
நேரமாக இருப்பதனாலே அதற்குள் நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபடலாம். புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் உண்டு. காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ஆனால் மாலை 4:53க்கு மேல் சந்திராஷ்டமம் வருவதனாலே தொடர்ந்து உங்களுக்கு எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். விரயங்கள் அதிகரிக்கும். வீண் பலிகளுக்கும் ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற நாள். இன்று தடைகள் எல்லாம் தானாக விலகும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 8லே குரு இருந்தாலும் கூட சுப விரயங்கள் ஏற்படும். பெண் குழந்தைகளின் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அவருடைய கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். ராகு 9ல் இருப்பதனாலே உங்களுக்கு பயணங்களுக்கு பலன்கள் உண்டு. பயணம் செய்வதற்கு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதிலும் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் அகலும் நாள். இந்த பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்திணைவர். 2ல் கேது இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் கூட ஆதாயம் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார். துலாம் ராசி நேயர்களே, வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகரிக்கின்ற நாள். இன்று வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து திரும்பிச் செல்லலாம். தடைப்பட்ட பதவி உயர்வு கூட தானாக கிடைப்பது போல் தோன்றினாலும் கூட அது கிடைப்பது அரிதாகத்தான் இருக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் இன்றும் உங்களுக்கு தடைகள் தொடரத்தான் போகின்றது. உத்தியோகத்தை கூட ஒரு சிலர் தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அதாவது செவ்வாய் 8ல் இருந்தால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட வரலாம். கவனத்தோடு இருப்பது நல்லது. சிறு அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். இந்த தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் தானாக வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருமா? இதை காத்திருந்தவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வுடன் புதிய அழைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். பொதுவாக இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்று சிவாலயம் சென்று சிவன் உமையவளை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7வது சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம். அவரோடு பகை கிரகமான சூரியன் இருக்கின்றார். 9க்கு அதிபதி இருப்பதால் தந்தை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் உருவாகலாம். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். சகோதர ஒற்றுமை குறையலாம். சொந்தங்கள் விலகிச் செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க நீங்கள் இன்று அமைதியும் நிதானமும் கடைபிடிப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் சனி சூரியனோடு இருக்கின்றார். எனவே சனிச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு இனிய நாள். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட அனுகூல தகவல் வரலாம். பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:53க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகிறார். 6க்கு அதிபதியான சந்திரன் சுக்கிரனோடு செல்கின்ற பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். அலுவலகத்தில் ஏற்பட்ட வீண் பலிகள் அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருக்கிறது. தொழில் போட்டிகள் அதிகரிக்கலாம். போட்டி கடைபிடித்தோர் நிறைய உங்களுக்கு எதிரியாக மாறலாம். அதே நேரத்தில் துணிந்து நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாமலும் போகலாம். 8ல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் வளைந்து கொடுத்துத்தான் போக வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன அமைதி குறைவாகத்தான் இருக்கும். என்று கிழமை திங்கள் என்பதால் இன்று சந்திரனை நீங்கள் வழிபடுவது நல்லது. சிவாலயம் சென்று சந்திர சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.